சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின் இந்திய சமுதாய நலனில் அதிக கவனம் செலுத்தி வரும் வேளையில் பினாங்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டில் தீவிரம் காட்டி வருவதாக பினாங்கு ரோவர்ஸ் காற்பந்தாட்ட குழு நடத்திய விருந்து நிகழ்வில் கூறினார். 14 ஆண்டுகள் பேராசிரியருடன் நட்பு கொண்டு பினாங்கு மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள் ஆலயங்களுக்கு வளர்ச்சிக்கு துணையாக இருந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். கம்போங் மானிஸ் ஊஜோங் 10 மற்றும் உள்ள மக்களுக்கு இவ்வாண்டுக்குள் இலவச சொந்த வீடுகளை பெற்று தரும் முயற்சிகள் தொடங்கிவிட்டதை டத்தோஸ்ரீ தெரிவித்தார். ரோவர்ஸ் இயக்கத்தின் தலைவர் சிவனேசன் கூறுகையில் 50 ஆண்டு காலமாக தங்களின் பழைய காற்பந்தாட்ட நண்பர்கள் பொது சேவையில் இருந்து வரும் வேளையில் கடந்த ஆண்டு முதல் இந்த ரோவர்ஸ் இயக்கத்தை ROSயில் பதிவு செய்துள்ளதாக கூறினார். பிறை தமிழ் பள்ளி மற்றும் பிறை தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த 20 மாணவர்களுக்கு 100 வெள்ளிக்கான இலவச தளவாட பொருட்களை வாங்கும் பற்று சீட்டுகளை வழங்கினோம் என்றார். நம்மளுக்கு செய்யணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு பிராய மக்களுக்கு ரொம்ப செய்யணும் அப்படின்னு பார்க்குறேன். அவரோட நேர்மையை நான் பார்க்குறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால தான் நாங்களும் நேர்மையாக உண்மையாக மக்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு எந்த எதிர்பார்ப்பு இல்லாத நாங்கள் இதை செய்ய பார்க்குறோம். இளைஞர்களை நாங்கள் நிறையா இதில் கொண்டு வர பார்க்குறோம். நாங்கள் பந்து விளையாட்டும் செய்கிறோம். பந்து விளையாட்டு ஸ்கூலில் போய் பந்து விளையாட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். சிலம்பம் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். ஸோ இது எங்களோட பெர்சத்வான் பிராயர் ரோவர்ஸ் சார்பாக இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நிறையா சுந்தர்ராஜு சோமு அவர் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு. ஸோ இது ஒரு மெயினான ஒரு காரணம் நான் சொல்லி தான் ஆகணும். அவரை ஏன் அழைச்சோம்னாக்கா அவர் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. அவர் இங்கே வந்தது ஒரு 7 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 மாதத்தில் அவர் நிறையா விஷயம் செய்வார். எங்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்த டத்தோஸ்ரீ சுந்தராஜு பிறை மற்றும் பினாங்கு மக்களுக்கு பல நல்ல புதிய திட்டங்களை உருவாக்கி வருகிறார். அவருக்கு எங்கள் ரோவர்ஸ் இயக்கம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றார். வரும் காலத்தில் இளைய தலைமுறையினருக்கு காற்பந்தாட்ட பயிற்சிகள், சிலம்பம் மற்றும் பல விளையாட்டுகளை கற்றுக் கொடுக்கும் திட்டங்களை உருவாக்கி வருவதாக கூறினார்.